Hi students, this is Alex here. இந்த வீடியோல exercise 3.1 solve பண்ண போறோம். Question number 1, fill in the blanks. அதுல first subdivision பாத்தீங்கன்னா ratio of rupees 3 to rupees 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதோட ratio அப்படின்னு எழுதும்போது நம்ம இதை 3:5 அப்படின்னு எழுதுவோம். Subdivision 2 பாத்தீங்கன்னா ratio of 3 meter to 200 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? So இந்த 3 மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும். அப்ப நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். So 3 into 100 அப்படின்னு போடும்போது இது சென்டிமீட்டரா மாறிடும். So இதுக்கும் நம்ம 200 சென்டிமீட்டருக்கும் இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். So 3 into 100 அப்படின்னா 300. So 300 is to 200. இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதும்போது இந்த முதல்ல நம்ம 300 divided by 200 அப்படின்னு போட்டோம்னா இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி 3/2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம ரேஷியோவில் எழுதும்போது 3:2 அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் டு 6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல 5 கிலோமீட்டர் வந்து நம்ம மீட்டராக மாற்றும் போது நம்ம 5 into 1000 அப்படின்னு எடுத்துப்போம். அதோட பிளஸ் ஒரு 400 மீட்டர் இருக்கு. இந்த 6 கிலோமீட்டரை நம்ம 6 into 1000 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இது பாருங்க, முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணா 5000 ஆயிடும். இந்த 5000ஓட நம்ம 400 ஆட் பண்ணணும். இங்க வந்து நமக்கு 6000 தான் இருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 5000ஓட 400 ஆட் பண்ணும்போது நமக்கு 5400 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு 5400க்கும் 6000க்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். 5400 டிவைடட் பை 6000. இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 54 டிவைட் பை 60 இருக்கு இல்லையா, 6 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அதாவது 6 into 9 அப்படின்றது 54. அதே மாதிரி 6 into 10 அப்படின்றது 60. அப்ப நான் இதை வந்து 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 வரும். இதை கேன்சல் பண்ணா 10 வரும். அப்ப நமக்கு ஃபைனலா 9/10 அப்படின்னு இருக்கு. அப்ப இதோட ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 9:10 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்ட ரேஷியோ 9:10. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா the ratio of 75 பைசே to rupees 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 75 பைசே அப்படியே இருக்கட்டும். 2 rupees அப்படின்னும் போது நம்ம அதை 2 into 100 அப்படின்னு போட்டாதான் பைசேவா மாறும். ருப்பில இருந்து பைசேவா மாற்றணும். இப்போ நம்ம 75 is to 200. இப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 75/200 அப்படின்னு இருக்கும் இல்லையா. இதை நம்ம 5/5 கட் பண்ணலாம். அதாவது 5 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம் 5 மீதி 2 இருக்கு. ஸோ 25னா 5 டைம்ஸ் வரும். இதை 5 டைம் கட் பண்ணா 5 4s are 20. அது போக ஒரு 0 இருக்கு. இப்போ மறுபடியும் இதை வந்து நம்ம 5 டேபிள்ல கட் பண்ண போறோம். ஸோ 5 டேபிள்ல கட் பண்ணும்போது 5 3 டைம் 15, 5 8 டைம் 40. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன லெஃப்ட் அவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/8. அது ரேஷியோவா எழுதும்போது 3:8. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின்ல say whether the following statements are true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த ரேஷியோ 130 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 130 சென்டிமீட்டர் இருக்கு, 1 மீட்டர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சென்டிமீட்டரா மாத்திரம் இன்டூ 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு டோட்டலா 130 is to 100 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஜீரோவை கட் பண்ணிடலாம். அப்போ 13:10 வருது. இங்க 13:10 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்த சப்டிவிஷன் 2ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் a ரேஷியோ cannot be 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 1/2 அப்படின்னு எடுத்தாலும் ரேஷியோ தான். 1 வந்து வரும். ஸோ ஒன் ஆஃப் த டேர்ம் இன் a ரேஷியோ cannot be 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 1ம் இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, find the simplified form of the following ratios அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுல 15:20 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகும். அதனால 15 டிவைட் பை 5. அதே மாதிரி
divided by 20 divided by 5 அப்படின்னு போடும். ஏன்னா ரெண்டுமே 5 ஆல டிவைட் ஆகுறதுனால நம்ம தனித்தனியா டிவைட் பண்றோம். 15 divided by 5 அப்படின்றது வந்து 3 ஆயிடும். 20 divided by 5 அப்படின்றது 4 ஆயிடும். அப்ப இதோட simplified form அப்படின்றது 3:4. அடுத்தது subdivision 2 பாத்தீங்கன்னா நமக்கு 32:24 இருக்கு. இந்த ரெண்டு நம்பருமே 8 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். சோ நியூமரேட்டர்ல இருக்க 32 divided by 8 அப்படின்னு போடுறோம். and denominatorல இருக்க 24 divided by 8 அப்படின்னு போடுறோம். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது 4 times 8 4 times 32 24 8 ஆல டிவைட் பண்ணா 3. அப்ப இதோட ரேஷியோ 4:3. and third subdivisionல நமக்கு 7:15 இருக்கு. simplified ratioவே 7:15 தான். இதுக்கு மேல இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து 1 ஆல தான் டிவைட் ஆகும். அடுத்தது 12:27 இருக்கு. subdivision 4ல வந்து பாத்தீங்கன்னா 12/27. நம்ம ரெண்டு நம்பரையும் 3 ஆல டிவைட் பண்ண போறோம். சோ இது டிவைட் பை 3 போட்டாச்சு and இதையும் டிவைட் பை 3 போட்டாச்சு. 12 divided by 3 வந்து 4, 27 divided by 3 வந்து 9. இதோட simplified ratio 4:9. அடுத்த subdivisionல பாத்தீங்கன்னா 75:100 இருக்கு. So 75/100 அப்படின்னு எடுத்துக்கலாம். subdivisionல இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே முதல்ல போடலாம். முதல்ல இது ரெண்டுத்தையும் 5 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். So 5 ஆல டிவைடட் பை அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ 75 5 ஆல டிவைட் பண்ணா 5 1s are 5 பேலன்ஸ் 2 இருக்கும். 25 5 டைம்ஸ் வரும். இது டிவைட் பண்ணா 5 2s are 10 அப்புறம் ஒரு 0 இருக்கும். மறுபடியும் இந்த 15 வந்து நம்ம 5 ஆல டிவைட் பண்ணலாம் and 20வும் 5 ஆல டிவைட் பண்ணலாம். சோ அப்படி டிவைட் பண்ணும்போது 15 divided by 5 வந்து 3, 20 divided by 5 வந்து 4. அப்ப இதோட simplest ratio 3:4. Question number 4 பாத்தீங்கன்னா அகிலன் walks 10 km in an hour அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செல்வி walks 6 km in an hour அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம simplest ratio of the distance covered by அகிலன் to that of செல்வி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது 10 km is to இது 6 km. இதோட simplest ratio வேணும் அப்படின்னா 10 divided by 6 அப்படின்னு எடுக்கணும். இது ரெண்டுமே 2 ஆல டிவைட் ஆகும். 10 divided by 2 அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் 6 divided by 2 அப்படின்னு போடணும். So 10 divided by 2 அப்படின்னா 5, 6 divided by 2 அப்படின்னா 3. அப்போ simplest ratio 5:3. அடுத்த question number 5 பாருங்க. The cost of parking a bicycle வந்து ₹5. அதே மாதிரி cost of parking a scooter வந்து 15. இப்போ simplest ratio of the parking cost of bicycle to that of the scooter என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட simplest ratio பார்த்தீங்கன்னா 5:15. இந்த simplest formula எழுதும்போது நம்ம 5/15 அப்படின்னு எடுத்துட்டு ரெண்டுமே வந்து divisible by 5. அதனால 5 divided by 5 அப்படின்னு போடணும். இது 15 divided by 5 அப்படின்னு போடணும். நியூமரேட்டர் 5 divided by 5 வந்து 1, 15 divided by 5 வந்து 3. அப்போ simplest ratio 1:3. Question number 6 பாத்தீங்கன்னா out of 50 students in a class 30 are boys அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் எத்தனை இருக்குன்னு பாருங்க. டோட்டல் ஈக்குவல் டு 50 அண்ட் அதுல பாய்ஸ் வந்து 13 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல வந்து நம்ம டோட்டல் வந்து இந்த பாய்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் வந்து கேர்ள்ஸ் வரும். ஸோ 20. இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்றது 20. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ் ஈஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்ஸ் வந்து 30 அண்ட் கேர்ள்ஸ் வந்து 20. இது சிம்பிளஸ்ட் ரேஷியோவா ரெடியூஸ் பண்றதுக்கு 30 divided by 20 அப்படின்னு போட்டுட்டு நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 3/2 அப்படின்னு வரும். இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ 3:2. அடுத்தது சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஷியோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் டிவைடட் பை டோட்டல் இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்க போறோம். முதல்ல கேர்ள்ஸ் இஸ் டு டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் வந்து 20
அண்ட் டோட்டல் வந்து 50. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ எழுதும்போது நம்ம இதை டிவைட் பண்ணிட்டு இந்த 0 வந்து கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2/5 இருக்கு. ஸோ இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2:5. அடுத்தது நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாய்ஸ் இஸ் டு டோட்டல் என்ன, தேர்ட் சப்டிவிஷன் போட்டாச்சு. ஸோ பாய்ஸ் இஸ் டு டோட்டல், டோட்டல் எழுது. ஸோ பாய்ஸ் இஸ் டு டோட்டல் அப்படின்னு வரும்போது இதோட வேல்யூ 30:50. ஸோ 30/50 அப்படின்னு போட்டுட்டு 0 கட் பண்ணிட்டா நமக்கு 3/5 வரும். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:5. அடுத்த பார்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா the ratio of ₹1 to 20 paise என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 rupee அப்படின்னும் போது அதை நம்ம into 100 அப்படின்னு போட்டாதான் பைசா மாறும். is to 20 paise. இப்போ இது வந்து 100:20. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணணும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு. அப்போ 100/20 அப்படின்னு எடுத்துக்கணும். முதல்ல இந்த ஒரு 0வை கட் பண்ணிடலாம். இது 10/2 இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே 2ஆல டிவிசிபிள். அதனால 10/2 and 2/2 அப்படின்னு எடுத்துக்க போறோம். 10/2 அப்படின்னா 5, 2/2 அப்படின்றது 1. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:1. ஸோ 5:1 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. இதுல வந்து the ratio of 1 liter to 50 milliliter என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 லிட்டர் அப்படின்னும் போது நமக்கு 1 into 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் மில்லி லிட்டரா மாறும். is to 50 milliliter. இப்போ நமக்கு 1000 is to 50 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 1000/50 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 0 கட் பண்ணிடலாம். 100/5 இருக்கு. ரெண்டுமே 5ஆல டிவிசிபிள். ஸோ இப்போ 100/5 அப்படின்னும் 5/5 அப்படின்னும் எடுத்துப்போம். 100 5ஆல டிவைட் பண்ணா இது வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வரும், அப்புறம் ஒரு 0 வரும், இது 1 ஆயிடும். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்றது 20:1. கொடுத்துருக்க ஆன்சர்ல ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. The length and breadth of a window are in 1 meter and 70 centimeter respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் வந்து நம்ம சென்டிமீட்டரா மாற்றும் போது into 100 அப்படின்னு எடுத்துப்போம். இதுக்கும் 70க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இது 100:70. இப்போ பார்த்தீங்கன்னா 100/70 அப்படின்னு எடுத்துட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10:7. இதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. கொடுத்துருக்க ஆன்சர்ல ஆப்ஷன் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. the ratio of number of sides of a triangle to the number of sides of a rectangle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு 3 சைட்ஸ் இருக்கும். இது ரெக்டாங்கிள் அப்படின்னும் போது இதுக்கு 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ இதோட ரேஷியோ அப்படின்னும் போது நம்ம 3:4 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கொடுத்துருக்க ஆன்சர்ல நமக்கு ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 11. If Alagan age is 50 years old and his son is 10 years old then அப்படி கொடுத்திருக்காங்க. அப்போ simplest ratio between the age of Alagan to his son அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 50 years old and 10 years old இந்த ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோ எடுக்க போறோம். சிம்பிளஸ்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து 50/10 அப்படின்னு எடுத்துட்டு 0 வந்து கேன்சல் ஆயிடும். 5/1 அப்படின்னு வரும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்றது 5:1. ஸோ கொடுத்துருக்க ஆன்சர்ல ஆப்ஷன் சி.